அப்பா சொல்றேன்ல, முடிச்சிட்டு வா. குறிவைக்கப்பட்ட தனி வீடு, மகனுக்கு உதவிய ஜெகஜால குடும்பம். சீனில் சிக்கிய நண்பர், திருவண்ணாமலையில் தகுட ரத்தம். திருவண்ணாமலை மாவட்டம் குபேர மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருபவர் முருகன். அதிமுக கட்சியைச் சேர்ந்த இவர் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் மன்ற நகர பொருளாளராக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதியன்று முருகன் தன்னுடைய குடும்பத்தினருடன் திருமண நிகழ்ச்சிக்காக வெளியூருக்கு சென்றிருக்கிறார். அங்கு தனது உறவினர்களிடம் 3 நாட்கள் தங்கிவிட்டு அவர்களுடன் சேர்ந்து ஒரு சில குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார். அதன் பிறகு கடந்த 28ஆம் தேதியன்று சொந்த ஊரில் இருந்து கிளம்பிய முருகன் அன்றைய தினம் மீண்டும் திருவண்ணாமலையில் உள்ள தனது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது அவர்கள் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்தது. இதனால் சந்தேகமடைந்த முருகன் உடனடியாக வீட்டுக்குள் ஓடி சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த துணிகள் எல்லாம் களைக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் மேலும் பதற்றமடைந்தவர்கள் பீரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்துள்ளனர். அப்போது அதிலிருந்த சுமார் 35 சவரன் தங்க நகை, 5 லட்சம் ரூபாய் ரொக்கம், வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி, டிவிஆர் ஆகியவற்றை திருடர்கள் கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. ஒரு கணம் இதனால் அதிர்ச்சியடைந்த முருகன் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளார். அந்த நேரத்தில் இவர்கள் வீட்டின் ஹால் பகுதியை பார்த்தபோது முருகனுக்கு மேலும் அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் ஆசையாக வாங்கி வைத்த எல்இடி டிவியையும் விட்டு வைக்காமல் அந்த மர்ம கும்பல் அதையும் கொள்ளையடித்து விட்டு சென்றுள்ளனர். இதனிடையே இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் முருகனின் வீட்டுக்குள் குவிந்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து திருவண்ணாமலை கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து அங்குள்ள தடயங்களை சேகரித்தனர். மேலும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை வைத்து ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள் புகுந்த மர்ம கும்பல் யார் என்பது குறித்து துப்பு துலக்கினர். இந்த நிலையில் இந்த புகாரின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயனின் உத்தரவின் பேரில் காவல் ஆய்வாளர் தலைமையில் 10 பேர் கொண்ட 2 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். அப்போது போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இச்சம்பவத்தில் ஒரு கொள்ளை குடும்பமே ஈடுபட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அதன் பேரில் அதிமுக பிரமுகர் முருகன் வீட்டில் கொள்ளையடித்ததாக தந்தை சிவா, தாய் அமுதா, இவர்களின் மகன் ரஞ்சித் குமார் மற்றும் ரஞ்சித் குமாரின் நண்பர் ஸ்ரீராம் ஆகிய 4 பேரையும் தனிப்படை போலீசார் மார்ச் 5ஆம் தேதி கைது செய்து கிராமிய காவல் நிலையம் அழைத்து வந்தனர். இதையடுத்து அவர்களிடம் இருந்து சுமார் 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு எல்இடி டிவியை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ரஞ்சித் குமார் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் ஈடுபடும் போது அவர்களுக்கு உதவியாக ரஞ்சித் குமாரின் பெற்றோர் இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது அதிமுக பிரமுகர் வீட்டில் குடும்பமாக சேர்ந்து கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.